இவ்வளவு நாடு நீங்க அதிமுக தொண்டர்களுடைய உழைப்புல நீங்க மந்திரியா இருந்துட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசாம அவங்களே பேரை மாத்திடலாம். திமுகவையே என்னங்க, அவங்க அண்ணா கருணாநிதி படத்து கூட எடப்பாடி அதெல்லாம் அவங்க விவகாரங்க. என்ன வேணா நடக்கட்டுங்க, என்ன வேணா நடக்கும். சும்மா இருங்களே, சும்மா இருந்தா என்ன தப்பு? ஒரு தியாகம் பண்ணலாம் இல்லையா? ஓபிஎஸ் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட, விசுவாசம் இல்ல உள்ளவர்கள்கிட்ட தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய தொண்டர்கள் தியாக தலைவிங்கிறோம், புரியுதுங்களா? அதனால தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய இது போய் நீங்க திமுக சேர்ந்து எப்படிங்க ஒத்துக்குவாங்க தொண்டர்கள்? திமுகவை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று கருணாநிதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அடையாளம் காட்டித்தான். நீங்க எல்லாம் அதை பேசிட்டா வந்தீங்க. நீங்க எனக்கு தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக மந்திரி சபையில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் அதிமுக, திமுகவையே அதிமுகவா மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால இந்த வெற்றி ஸ்டாலினுக்கா இல்ல இந்த வெற்றி எம்ஜிஆருக்கான்னு தெரியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளுக்குத்தான் இது ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இது கருணாநிதி ஸ்டாலின் போன்ற ஆளுமைகளுக்கு கிடைத்த தோல்வியாகவும் நினைக்கிறேன்.